கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடியவனுக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக முதலில் நான் தேவனை சோத்தரிக்கிறேன். என்னுடைய பேர் மது மாத்யூ. நான் ஒரு அகப்பார்வையாளன். சென்னை ஆவடிக்கடுத்த ஹிந்து காலேஜ் பகுதியிலேருந்து வந்திருக்கேன். ஒரு இஸ்லாம் தாய்க்கு பிறந்து ஒரு இந்து பெண்ணை மணந்து நாளை கிறிஸ்துவை மணக்கப் போகிற மணவாட்டி என்கிற சபைக்கு உறுப்பினர் ஆக்கினதற்காக முதலில் நான் தேவனை சோத்தரிக்கிறேன். நான் கடந்து வந்த பாதையில் கர்த்தர் என்னை நடத்தினதை கர்த்தர் மகிமைக்காக இங்கே சாட்சியாக உங்கள் மத்தியில் பகிர இருக்கேன். உங்களில் சிலர் என்னுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. கேட்டவங்க மீண்டுமாய் கர்த்தருக்குள் பலப்படவும், புதிதாக கேட்கிறவர்கள் கர்த்தரின் விசுவாசத்தில் வளரும் உதவியாக இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நான் பிறந்தது ஒரு இஸ்லாம் குடும்பத்தில். நாம் இஸ்லாம் முறைப்படி வழக்கப்பட்டதுனால 12th படிக்கிற வரைக்கும் என்னுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து வந்தேன். 12th முடித்தோடனே காலேஜ் போன பிறகு எனக்கு கடவுளை பற்றிய ஒரு தேடல் வந்தது. அதுக்காக அநேக புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அப்போவும் நான் இஸ்லாம் முறைப்படி வாழ்ந்து வந்தாலும் அல்லாஹ் தான் கடவுள்ன்ற என்னுடைய எண்ணத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்தது. அன்பு தான் கடவுள்ன்ற எண்ணத்துக்கு வந்தேன். டிகிரி முடித்த மாத்திரத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சது. அங்கே தான் என்னுடைய அன்பு மனைவியை சந்தித்தேன். அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்கன்றதுனால எங்களுடைய 2 குடும்பத்திலையும் எங்களுடைய திருமணத்துக்கு அனுமதி கிடைக்கல. அதனால் நாங்கள் 2002ஆம் ஆண்டு சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் திருமணம் செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். 2004ஆம் ஆண்டு என்னுடைய அருமை மகன் பிறந்தான். என் மகன் பிறந்த பிறகும் நான் இஸ்லாம் முறைப்படி தான் வாழ்ந்து வந்தேன். பட் அப்போ என்னுடைய அன்பு தான் கடவுள்ன்ற என்னுடைய எண்ணத்தில் ஒரு சின்ன தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அந்த மெய்யான அன்பு எதுன்னு நான் தேடிட்டே இருந்தேன். சொல்லப்போனால் 2010 வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. 2010 மிடில் தான் என்னுடைய விஷனில் ஒரு சின்ன ஈவினிங்கில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. உடனே நான் நியர்பை இருக்க டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். டாக்டர் என்னை செக் பண்ணிவிட்டு சொன்னாங்க, சார் நீங்கள் ஆர்பி ப்ராப்ளத்தால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், சார் ஆர்பி ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், உங்கள் ரெட்டினா வந்து டேமேஜ் ஆகிட்டே வருது. இது அப்படியே கிராஜுவலாக உங்கள் விஷன் டவுன் ஆகி ஒரு ஸ்டேஜில் 0வும் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் கேட்டேன், டாக்டர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டேன். உடனே டாக்டர் சொன்னாங்க, இல்லை சார் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய காலத்தையும் கரன்சியும் வீணாக்காதீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம படிச்சிருக்கோம்ல, நான் நினச்சேன் இந்த டாக்டருக்கு அப்டேட் அவ்வளோதான் போல இருக்கு, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த டாக்டருக்கு விஷயம் அந்த அளவுக்கு தெரியலையாக்கும்னு நினச்சிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஐடி ஃபீல்ட்லேருந்து வெளியில் வந்தேன். என் ஒய்ஃபையும் வெளியில் வர சொன்னேன். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் சென்னையில் இருக்க எல்லா லீடிங் ஹாஸ்பிட்டல், ஈவன் சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, ஏன் எங்களுக்கு ஏதாவது யாராவது பண்ணியிருப்பாங்களோன்ற நினைப்பில் கேரளா வரைக்கும் போனோம் மந்திரம் தந்திரத்துக்காக. அதனால் எங்களுக்கு அந்த டாக்டர் முன்ன சொன்ன மாதிரி தான் ஆச்சு. 2 வருஷ காலங்களும் கையில் இருந்த கரன்சியும் தான் போச்சு. அது மட்டும் இல்லை, இருந்த கண்ணும் டோட்டலாக 0 ஆயிடுச்சு. நான் வாழ்ந்த அந்த மடிப்பாக்கம் பகுதியில் என்னை சுற்றி இருந்த மக்கள், நல்லா வாழ்ந்த மனுஷன் இப்படி கண்ணிழந்து கஷ்டப்படுறானேன்னு என்னை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் என்னை பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் அங்கேருந்து நான் ஷிஃப்ட் ஆகி இப்போ இருக்கிறதான ஹிந்து காலேஜ் பகுதிக்கு வந்தேன். அந்த இந்து காலேஜ் பகுதியில் வந்த மாத்திரத்தில் ஒரு நண்பரோட அறிமுகம் கிடச்சிது. அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பாதியில் பார்வை போகிறவங்களுக்கு பூந்தமல்லியில் பிளைண்ட் ஸ்கூல் பக்கத்தில் NIHன்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அங்கே வந்து ஒரு மொபைலிட்டி ட்ரைனிங் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க சார், அது உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணேன். அந்த அட்டன் பண்ண பிறகு தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வாக்கியத்துக்கான அர்த்தமே எனக்கு புரிஞ்சது. அந்த வாக்கியம் என்னன்னா, உனக்கு கீழே வாழ்பவர் கோடி. அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றதை உணர்ந்தேன். அந்த கோர்ஸை நல்லபடியாக முடித்த மாத்திரத்தில் 2012ஆம் ஆண்டு நாங்கள் இருந்த அந்த ஹிந்து காலேஜ் பகுதியில் கையில் இருந்த காசை கொண்டு ஒரு மளிகை கடை ஆரம்பித்தோம். அந்த மளிகை கடை நல்லா போக ஆரம்பித்தது. அதே ஏரியாவில் 2014ஆம் ஆண்டு ஒரு கவரிங் கடை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. 2 கடையும் நல்லா போயிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த தாக்கம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நமக்கு கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு இயன்றது ஏதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ நான் பெருசாக பண்ணேன்னு சொல்ல முடியாது. என் கடையில் வந்து அந்த இன்கம் சோர்ஸ்லேருந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் பண்ணுறதை பார்த்து கடையில் வர ஒரு கஸ்டமர் சொன்னார், சார் நீங்கள் உங்களுடைய இந்த பொருளாதாரத்திலையும் இயலாமையிலும் இவ்வளோ உதவிகள் பண்ணுறீங்களே, ஒரு பெரிய ஃபாரின் ப்ராஜெக்ட் இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். அப்போ எனக்கும் என் மனைவிக்கு என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நல்ல ரிட்டர்ன் வந்தால் இன்னும் அநேகருக்கு உதவி பண்ணலாம் தானே, நம்ம ஏன் அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் வந்தது. பட் அப்போதைக்கு எங்கள் கையில் காசு இல்லை, ஏன்னா இருந்ததெல்லாம் நாங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போது இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஈஸி ஆப்ஷன்,
லோன் வாங்குறதுக்கு என்னென்னா டெய்லி ஃபினான்ஸ் தண்டல் உங்கள் அனைவருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் 1க்கு 2 கடை வச்சுருந்தோம். அந்த 2 கடையும் நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs கிடச்சிது. அந்த 5 lakhs வாங்கி அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஓகே ஆகி வர நேரத்தில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி இந்தியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க டிமானிசேஷன், பணம் செயலிழப்பு. அப்போ செயலிழந்தது பணம் மட்டும் இல்லைங்க, நானும் தான். என்ன காரணம்? அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு, அடுத்து ப்ராசஸ் பண்ண முடியல. இதை கடன்காரங்க யாராவது ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கவும் இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. அப்போ அவங்க பேசின வார்த்தையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஈட்டியை கொண்டு காதை குத்துறா மாதிரியும் கடப்பாறையை கொண்டு மனசை உடைக்கிற மாதிரியும் இருந்தது. எனக்கு என் மனைவிக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, நம்ம கடன் வாங்கி கார் வாங்கணும்னு நினச்சோமா, பங்களா வாங்கணும்னு நினச்சோமா, இல்லையே 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு தானே நினச்சோம். நம்மளுக்கே இந்த நிலைமை, இந்த வாழ்க்கை வேண்டாங்க, முடிச்சுக்கலாம் அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க. அப்போ எங்கள் முன்னாடி இருந்த ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, எங்கள் மகன். ஏன்னா எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிற தைரியம் எங்களுக்கு வந்த அளவுக்கு எங்கள் மகனுடைய வாழ்க்கையை முடிக்க எங்களுக்கு தைரியம் வரல. என்ன காரணம்? மகன் என் மூலயமா வந்தானே ஒழிய எனக்காக வந்தவன் இல்லைல்ல. நம்ம மற்றவங்களுக்காக வாழணும்னு நினச்சோம், ஆனால் மகனுக்காக வாழ மறந்துட்டோமோன்ற எண்ணம் வந்தது. ஸோ மனசை நாங்கள் கடினமாக்கிட்டோம். அந்த சமயத்தில் பிஸ்னஸ் பெருசாக போகாதனால அந்த 2 கடையும் வந்த விலைக்கு சேல் பண்ணிவிட்டு 50% கடனை அடைச்சிட்டோம். ரிமைனிங் 50% கடனுக்கு என் மனைவிக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சிது. அந்த வேலையை கொண்டு அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க ஆரம்பித்தோம். என் மனைவிக்கு 10ஆம் தேதி சேலரி வந்தனா ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 days தான் இருக்கும். அந்த 2 நாளில் அந்த காசு வந்து அந்த கடனுக்கே போதுமான அளவுக்கு இருக்காது. அப்போ அன்றாட தேவைகளை சந்திக்கிறது ரொம்ப சிரமம் இருந்தது. என்ன பண்ணுறது? எனக்கு பசிக்கிறதுனால என் மகனுக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணணுமேன்ற எண்ணம் வந்தது. அப்போ நான் முன்ன உதவி பண்ணதில் ஒரு பார்வையற்ற சகோதரர் சொன்னார், பிரதர் இந்த மாதிரி ட்ரெயினில் கடலை மிட்டாய் வியாபாரம் ஒன்று இருக்குது, நம்ம மக்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும், 500 ரூபா சேல் பண்ணலாம், ஒரு 200 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும், அது உங்களுடைய அன்றாட தேவைக்கு போதுமான அளவுக்கு இருக்கும், பஞ்சிங்களாம் கேட்டாங்க. இதில் என்ன இருக்குது? பொய் சொல்லலை, திருடலை, நல்ல விஷயம் தானே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு என்ன வந்தது. ஒரு நாள் கையில் இருந்த அந்த 300 ரூபா பைசாவை எடுத்துக்கிட்டு டேரெக்டாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். அங்கே கடலை மிட்டாய் வாங்கிட்டேன். அங்கே நின்றுட்டு இருந்த திருவள்ளூர் ட்ரெயினில் ஏறிட்டேன். ஒரு கையில் கடலை மிட்டாய், ஒரு கையில் ஸ்டிக். ட்ரெயின் மூவ் ஆகுது, ஆனால் என்னால் மூவ் பண்ண முடியல. என்ன காரணம்னா, நான் மற்ற பிளைண்ட் மாதிரி பை பார்ன் பிளைண்ட் கிடையாது, மிடில் தான் பிளைண்ட் ஆனேன். அதனால என்னால் அந்த ட்ரெயினில் மூவ் பண்ண முடியல. கடலை மிட்டாய்னு கத்தவும் முடியல, ஒரு கடலை மிட்டாயும் விற்கவும் முடியல. அதுக்காட்டி அந்த ட்ரெயின் மூவ் ஆகி அடுத்த ஸ்டேஷன் பேஷன் பிரிட்ஜ் வந்துருச்சு. பேஷன் பிரிட்ஜ் இறங்கிட்டேன். அடுத்த கம்பார்ட்மெண்ட் ஏர்லான் மூவ் பண்ணுறதுக்குள்ள, ஏர்லான் ட்ரை பண்ணுறதுக்குள்ள அந்த ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ட்ரெயின் வந்தது, ஏறினேன். அந்த ட்ரெயின்லேயும் இதே நிலைமை தான், ஜீவா ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கிட்டேன். அடுத்த ட்ரெயின் அதே நிலைமை, பெரம்பூர் வந்துருச்சு, இறங்கிட்டேன். ஸோ இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால் ட்ரெயினில் ஏறி கடலை மிட்டாய் விற்க முடியாது. ஆனால் கையில் இருந்த காசை கொண்டு நம்ம கடலை மிட்டாய் வாங்கிட்டோம், கண்டிப்பாக இது வித்துட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில். உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சென்னை பெரம்பூர் ஸ்டேஷன் எப்போவுமே கொஞ்சம் ஆள் நடமாட்டம் கூட்டமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே ஸ்டேஷனில் நம்ம ஏன் ஒரு ஓரமாக நின்று கடலை மிட்டாய் விற்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்தது. ஸோ அதே ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக ஒரு கையில் ஸ்டிக், ஒரு கையில் கடலை மிட்டாய் போயிட்டு கடலை மிட்டான்னு கத்தக்கூட முடியல, அமைதியாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ என்னை கடந்து போன அநேகர் வந்து பசிக்கு வாங்கலாங்களான்னு தெரியாது, பாவம் பார்த்து வாங்க ஆரம்பித்தாங்க. இப்படியே நாட்கள் பல ஓடினேன். அப்போ அங்கே நின்ன நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, காலைல 9 மணிக்கு போனேன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நிற்பேன். அப்போ நின்ன போது என் கால் வலிச்சதோட மனசு ரொம்ப வலிச்சது. என்ன காரணம்னா, ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 1க்கு 2 கடை வச்சுருந்தேன், இப்படி 5க்கும் 10க்கும் ஒரு ஓட்டரை நிற்குமே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் ஒரு ஓரளவுக்கு பார்வை தெரிஞ்ச ஒரு பார்ஷியலி பிளைண்ட் ஒரு சகோதரர் என்ன கடந்து போனவர் சடனாக என்கிட்ட வந்து நின்னார். ஆக்சுவலாக அவரை பார்ஷியலி பிளைண்ட் சொல்கிறதோட தேவ அமைச்சன் தூதன் தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் என்கிட்ட நின்னவர், பிரதர் உங்களை இந்த லைனுக்கு புதுசாக பார்க்குறேன், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இது வரைக்கும் எனக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டார். எனக்கு ஜென்ரலாக யார்கிட்டையும் என்னுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது பிடிக்காது. அது என்னமோ தெரியல, அவர் கேட்ட மாத்திரத்தில் நான் கடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னேன். அதை கேட்டோன்னே அவர் ரொம்ப கண் கலங்கிட்டு, பிரதர் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாமான்னு கேட்டார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை பிரதர், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து தாஷ பிரகாஷ் கிட்டே இருக்கிற சர்ச் ஆஃப் கார்டில் நம்ம ஜீவ வெளிச்சம் சார்பில் ஒரு அரிசி மீட்டிங் நடக்குது, ஒரு பிளைண்ட் ஃபெலோஷிப் நடக்குது. நீங்கள் அதை அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு 5 kg ரைஸ் கொடுப்பாங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை விட்டு கடந்து போயிட்டார்.
அவர் போன பிறகு அன்றைக்கி பிஸ்னஸும் பெருசாக இல்லை, எனக்குள்ள ஒரு சின்ன சிந்தை வந்தது. ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணால் ஒரு 5 கிலோ ரைஸ் கிடச்சா என் மகன் ஒரு வாரம் 10 நாள் நல்லா சாப்பிடுவான், இல்லை நம்ம ஏன் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ உடனே கையில் இருந்த கடலை மிட்டாய் பேக்கில் வச்சேன். அவர் சொன்ன அந்த சர்ச் ஆஃப் காட் தாஸ் பிரகாஷ் அந்த சர்ச் கேட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டேன். என்ட்ரன்ஸ் வரைக்கும் போன என்னால் உள்ளே போக முடியல. என்ன காரணம்னா என் அறிவு சொல்லுது, டே நீ நல்லா இருந்து அநேகருக்கு உதவி பண்ண, இப்போ ஒரு 5 கிலோ அரிசிக்காக இந்த ஆலயத்துக்குள்ளே போகணுமா, போகாத அப்படின்னு என் அறிவு சொல்லுது. ஆனால் என் மனசு சொல்லுது, டே நீ வியாபாரத்தை விட்டு வந்துட்ட, நீ இந்த ஆலயத்துக்குள்ளே போகலன்னா இன்னைக்கு மகன் சாப்பிட முடியாது, அதனால் உள்ளே போன்னு என் மனசு சொல்லுது. அறிவு சொல்கிறத கேட்குறதா, மனசு சொல்கிறத கேட்குறதா? அப்போ போராட்டத்தோடு நின்றுட்டு இருந்தேன். அப்போ நம்ம ஆஃபீஸில் பணிபுரிகிறாங்க இல்லையா, அன்பு சகோதரி மேரி அவர்கள் என்கிட்ட வந்துட்டு, பிரதர் நீங்கள் ப்ரேயருக்கு வந்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் சிஸ்டர், இங்கே அரிசி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதான் நான் வந்தேன்னு சொன்னேன். உடனே அந்த சிஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிஸ்டர், புதுசாக வந்திருக்கீங்களா பிரதர்ன்னு கேட்டாங்க. ஆமாம் சிஸ்டர் அப்படின்னு. அப்போ உங்கள் பேர் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னாங்க. பேர் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கேட்டேன், சிஸ்டர் அரிசி கிடைக்கும், அரிசி கண்டிப்பாக கிடைக்கும்ல அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, இல்லை பிரதர் இங்கே ரெகுலராக வரவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் புதுசாக வந்தவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடனே நான் கேட்டேன், சிஸ்டர் அப்போ அரிசி கிடைக்காதுங்களா அப்படின்ட்டு. அப்போ அந்த சகோதரி தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் நடத்துவார்னு சொன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலும் என் வீட்டில் ஒரு வேளை கூட ஆகாரம் குறைவில்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவங்க சொல்லிட்டு என்னை உள்ள ப்ரேயர் ஹாலில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ துதி ஆராதனை நடந்துட்டு இருந்தது. அப்போது என் பக்கத்தில் இருந்த ஒரு பார்வையற்ற சகோதரர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த ப்ரேயர் எப்போ முடியும், அரிசி எப்போ கொடுப்பாங்க, இந்த ப்ரேயர் எப்போ முடியும், அரிசி எப்போ கொடுப்பாங்க, நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ அந்த பிரதர் சொன்னார், பிரதர் இது சர்ச், நீங்கள் பேசிகிட்டே இருக்காதீங்க, பேசுனீங்கன்னா உங்களை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து வெளியில் அமைச்சிருவாங்க, ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அமைதியாக இருக்கும்போது தான் என்னோடய சிந்தையில் ஒரு பெரிய கேள்வி வந்தது. என்ன கேள்வினா, கண் இழந்த போது நான் சொந்தங்களை இழந்தேன், கடன்காரன் ஆன போது என்னுடைய நண்பர்களை இழந்தேன், இப்படி ஒரு 5 கிலோ அரிசிக்காக இங்கே அனாதையாக நிற்கிறேனே, எனக்கே இந்த நிலைமை அப்படின்னு வாய் விட்டு கத்தனும் போல இருந்துச்சு. ஆனால் முடியல, ஏன்னா அது சர்ச். அப்போ அமைதியாக உட்காந்துட்டு இருந்த போது தான் ஆண்டவர் ஒரு பாடல் மூலயமா என்னோடு இடைப்பட்டார். அந்த பாடல் என்னவென்றால், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. ஸோ அந்த பாடலின் ஒரு சின்ன கவியை மட்டும் பாடி என்னுடைய சாட்சியை தொடரலான் இருக்கேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கே வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளி மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளி மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். ஆம் பிரியமானவர்களே, பாடல் கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புவீங்களே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அழுறவன் ஆம்பளை இல்லைன்னு நினைக்கிறவன் நான் கண் இழந்த போதும் அழலை, கடங்காரன் ஆன போதும் அழலை. ஆனால் அந்த பாட்டை கேட்ட மாத்திரத்தில் என்னை அறியாமல எனக்கு அழுக வந்துச்சு. இந்த பாடல் கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய அன்பு சகோதரம் போதகரமாகிய கிறிஸ்டோபர் ஐயா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொல்லும் போது தான் நான் தேடிட்டு இருந்த அந்த மெய்யான அன்புக்கான விடை எனக்கு கிடைச்சது. அந்த வார்த்தை என்னன்னா, ரோமர் 8:32. ரோமர் 8:32, தமது சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. இந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த தேவனுடைய அன்பை சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சது அந்த மெய்யான அன்பு எதுன்றது. ஸோ நம்மளுக்காக தேவன் தன்னுடைய குமாரனே கொடுத்தாரா, அது குமாரன் ஒப்பு கொடுத்தாரா, இந்த அன்பு எவ்வளோ ஒரு மெய்யான அன்பு இல்லை அப்படின்னு நான் அதை கேட்கும் போது என்னை அறியாமல் எனக்குள்ள அழுக அதிகமாகிடுச்சு. அப்போ ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிரதர் இங்கே யாராவது வந்திருக்கீங்களா, கஷ்டத்தோடு வந்திருக்கீங்களா, பாரத்தோடு வந்திருக்கீங்களா, ஏக்கத்தோடு வந்திருக்கீங்களா, நீங்கள் சத்தமாக உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, மகனே கொடுத்தவர் நீங்கள் கேட்கறத கொடுக்காம போயிடுவாரா, கண்டிப்பாக கொடுப்பாரு கேளுங்கன்னார். அப்போதைக்கு
இப்போதைக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு அமைதி மட்டும்தான். ஐ நீட் பீஸ், எனக்கு அமைதி வேணும் ஆண்டவரே, அது கிடைக்குமா அப்படின்னு நான் கண்ணை மூடி உட்காந்துருந்தேன். என்னையே அறியாமல் ஒரு அமைதி என்னை சூழ்ந்துச்சு. அந்த ப்ரேயர் முடிஞ்ச மாத்திரத்தில் ஒரு 5 kg ரைஸும் ஒரு பிரியாணி பாக்கெட்டை எனக்கு கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போட அந்த பிரியாணி பாக்கெட்டை பார்த்தோன்னே என் மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். என் மகன் கேட்டான், டாடி இந்த பிரியாணி எனக்கான்னு கேட்டான். ஆமாண்டா, இது உனக்கு தான் சாப்பிடு அப்படின்னு நான் சொன்னேன். என்ன காரணம்னா 2017 பிரியாணி எங்களுக்கு ஒரு லக்ஸரி ஃபுட், அது ஒரு வெளியே விழுந்த உணவு. ஸோ என் மனைவியை கேட்டாங்க, எங்க நீங்கள் சாப்பிட்லையான்னு. இல்லைப்பா நான் சாப்பிடல, தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் தூங்கணும்னு சொன்னோன்னே என் மனைவிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த நாட்களில் நாங்கள் தூங்கி பல நாட்கள், பல வாரம், சொல்லப்போனால் சில மாதங்கள் கூட இருக்கும். சார் நான் தூங்கணும்னு நினச்சேன். நீங்கள் தூங்குங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தூங்கி எழும்பினேன். அடுத்த நாள் காலையில் நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். என் மனைவிக்கு தெரியும் நான் எதையும் மிகைப்படுத்தி பேச மாட்டேன்னு. உடனே என் மனைவி கேட்டாங்க, அப்போ நானும் சர்ச்சுக்கு வரேங்க, எனக்கும் அந்த சமாதானம் கிடைக்குமான்னாங்க. கண்டிப்பாக வாமா, கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் என் கூட வர ஆரம்பித்தாங்க. இப்போது 2017 நாங்கள் கர்த்தருக்குள்ளே வந்தோம். இப்போ ரொம்ப கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம். சங்கீதம் இப்படி சொல்கிறது, ஆபத்து காலங்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. அவரை என்னை விடுவிச்சிட்டாரு, நான் அவரை மகிமைப்படுத்தணும்ல, எப்படி மகிமைப்படுத்துறதுன்னு யோசித்தேன். நான் பெரம்பூரில் வித்திருந்த அதே கடலை மிட்டாயை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் விற்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அடியேனையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி 2018 ஒரு 10 பேர் ஆலயத்துக்கு வர உதவி செஞ்சார். 2019 ஒரு 20 பேர் ஆலயத்துக்கு வர உதவி செஞ்சார். எந்த சர்ச் ஆஃப் காட் தாஸ் பிரகாஷ் கேட்டில் உலகப்பொருள் வாங்க நின்றுட்டு இருந்தனோ அதே சர்ச் ஆஃப் காட் புதூரில் அந்த பரம்பொருளை பற்றி படிக்கிறதான டிப்ளமா இன் தியாலஜி படிக்க உதவி செஞ்சார். என்னுடைய பெரிதான ஜெபம் இருக்க வரைக்கும் அவரை பற்றி பேசணும், இறந்த பிறகு அவர் கூட பேசணும். இதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. என்னுடைய இந்த சாட்சியை உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தியிருக்கோம். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சியை உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தியிருந்தா பிதாவை லைக் பண்ணுங்க, குமாரனை ஷேர் பண்ணுங்க, ஆவியானவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த எதிர்மறையான கமெண்ட் வந்தாலும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த அரிய வாய்ப்பை அடியனுக்கு கொடுத்த ஆண்டவருக்கும் பேச பலன் கொடுத்த ஆண்டவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நம்மளது அன்பு போதகரும் சகோதரராகிய கிறிஸ்டோபர் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். இறுதியாக கிறிஸ்டோபர் ஐயா பற்றி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லலான்னு யோசிக்கிறேன். இப்போ அண்மையில் நான் யோசித்தது என்ன வார்த்தைன்னா, ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்கா தேசத்தை கண்டுபிடிச்சது கொலம்பஸ்ன்னு. அதை வச்சு ஒரு வாக்கியம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அமெரிக்க தேசத்தை கண்டுபிடித்தது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்று சொன்னால் அது பொய்யாகாது. அமெரிக்க தேசத்தை கண்டுபிடித்தது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்று சொன்னால் அது பொய்யாகாது. இந்த தேசத்தில் அனாதியாக இருந்த எங்களை கண்டுபிடித்தது கிறிஸ்டோபர் ஐயா என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை அடியனுக்கு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.